ஏய் என்னல? எனக்கு சோறே வேணாம். என்னாச்சு? சட்டியை வெறும் குழம்பு மட்டும் தான் இருக்கு. ஒரு பீஸ் சிக்கன் கூட வைக்கல. நானும் மனசு தானே, எனக்கு கோவம் வரும்ல. இதுக்குதான் நீ வருத்தப்படுறியா? அழுகாதடி, அழுகாத. என்னாச்சு? அப்பா இங்க பாருங்க, ஒரு பீஸ் சிக்கன் கூட எனக்கு வைக்காம சாப்பிட்டுருச்சுங்க. நம்மளுக்கே தெரியும்ல அப்பா நம்ம வீட்டுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு. அதான் மீதி இருந்த சிக்கனை பூரா அப்பாக்கே வச்சு கொடுத்துட்டேன். அப்பா அப்பா இந்தாங்க இதை பிடிங்க பிள்ளைகளா. என்னதுப்பா இது? சொத்து பத்திரம் பாப்பா. நம்ம யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், நம்மளுக்கு யார் யாரெல்லாம் தரணும், எம்பிட்டு கடை இருக்குது, எல்லா கணக்கு வழக்கெல்லாம் இதில் இருக்குப்பா. இனி இதெல்லாம் பார்க்க வேண்டியது நீங்கள் தான். பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிருச்சா? புரியலன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களாப்பா? இல்லைப்பா. அப்ப புரிஞ்சிருச்சு. அப்பா சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு காமெடி கிடைக்குமா? இதை பிடிங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா பண்ணுற கஷ்டத்தை பார்த்து நான் நினச்சேன் நாங்கள் பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் அப்பாவோட கஷ்டத்தெல்லாம் தீர்க்கணும்னு. ஆனால் நாங்கள் பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் அப்பாவோட கஷ்டமே நாங்கள் தானே இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒன்றும் இல்லை பிள்ளைகளா, இதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். இந்தாங்க பிடிங்க. நீங்களே வச்சுக்கோங்கப்பா, எங்கள்கிட்ட ஏன் பார்த்துறீங்க? அப்படி ஒன்றும் இல்லை, நாளைக்கு நான் இல்லாட்டி. அப்பா நிறுத்துங்கப்பா, ஏப்பா இப்படிலாம் பேசுறீங்க? நிப்பாட்டு, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நாளைக்கு நான் இல்லாட்டி இதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். பிடிங்க. சரி பிள்ளைகளா. அப்பா அக்கா 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 என்ன அழுகாம விஷயத்த சொல்லு. அப்பா 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 பக்கத்து வீட்டு கையிலாண்டி கூட ஓடி போயிட்டார்ல.